ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் வந்து நான் அமெண்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பேன். அதில் வந்து 48th அமெண்ட்மெண்ட் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பேன். 44th அமெண்ட்மெண்ட் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கு மேலே இருக்க அமெண்ட்மெண்ட்டை இந்த பார்ட் 3ல் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அமெண்ட்மெண்ட் வந்து 48th தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அமெண்ட்மெண்ட்டு 48th அமெண்ட்மெண்ட்டு. இது எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1974 தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு ஆர்டிக்கல் கீழே வச்சு சொல்லியிருப்பாங்க. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா 356ல் ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் 2 வருஷம் போடுறது. அதாவது பிரசிடென்ட் ரூலு ஒரு ஸ்டேட்டில் 2 வருஷம் அப் டு 2 வருஷம் வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன், இது வந்து 48th அமெண்ட்மெண்ட் 1984 வந்திருக்கும் இந்த அமெண்ட்மெண்ட்டு. இதில் எந்த ஆர்டிக்கல் கீழே இது வரும் அப்படின்னா 356 ஆர்டிக்கல் கீழே வரும். இதில் வந்து பிரசிடென்ட் ரூலில் வந்து ஒரு ஸ்டேட்டில் 2 வருஷத்துக்குள்ளார போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த 48th அமெண்ட்மெண்ட் 1984. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட்டு. இதை வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். 52nd அமெண்ட்மெண்ட் வந்த வருஷம் வந்து 1984. இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த 52nd அமெண்ட்மெண்ட்டு 1985 சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஷெட்யூல் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஷெட்யூல், 10வது ஷெட்யூல் கீழே தான் வரும். ஆக்சுவலாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம், அதுதான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை வந்து 52nd அமெண்ட்மெண்ட் 1984 சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் கூட போட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷெட்யூல் தான் வந்து உங்களுக்கு 10th ஷெட்யூல். அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை வந்து ஷுட் நாட் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் a group of 1/3 of the house. ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஷல் நாட் இம்போஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஷல் நாட் இம்போஸ் against group of 1/3 மெம்பர்ஸ் இன் ஹவுஸ். அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் வந்து ஒரு 1/3 மெம்பர்ஸ் இல்லாமல் இம்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10th ஷெட்யூலில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது எந்த வருஷம் எந்த அமெண்ட்மெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஒன்ஸ் அகேன். 52nd அமெண்ட்மெண்ட் 1985 தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து 53rd. ஆர்டராக தான் நான் போயிட்டுருக்கேன். 52nd வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து 53rd அமெண்ட்மெண்ட்டு. இது வந்த வருஷம் வந்து 1986 வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு ஆர்டிக்கிளை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னா ஆர்டிக்கிள் 371ல் ஜியை வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். மிசோரம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னா மிசோரம்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஓகேவா? இது ஒன்றுமே இல்லை. 53rd அமெண்ட்மெண்ட் 1986 மூலமாக ஒரு ஆர்டிக்கல் கொண்டு வந்திருப்பாங்க இதுக்குள்ளார. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 371ல் ஜி. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது சிறப்பு அந்தஸ்து. மிசோரமுக்கு சிறப்பு அந்தஸ்து இந்த ஆர்டிக்கல் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆர்டிக்கல் 371ல் ஜியில் இந்த ஆர்டிக்கல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கோம். இது எந்த அமெண்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1986 கீழே வரும். இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்னால இது வந்து 2 ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்துக்கணும். இதில் என்ன ஆர்டிக்கிள்னு உங்களுக்கு தனியாக கேட்கலாம், அல்லது என்ன அமெண்ட்மெண்ட் எந்த இயரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கொஷினில் கேட்கலாம். பிகாஸ் சில ஆர்டிகிள்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் ஒரு ஸ்டேட்டுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரிவிலேஜ்னால் சலுகைகள், அதாவது சிறப்பு அந்தஸ்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஆஸ்பெக்டில் கேட்கலாம். எந்த அமெண்ட்மெண்ட்டுன்னு கேட்கலாம், அட் த சேம் டைம் என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கொஷினில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 55th அமெண்ட்மெண்ட்டு.
55th அமெண்ட்மெண்ட்டு. இது வந்த வருஷம் வந்து 1987 இந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். இதில் என்ன இன்சர்ட் பண்ணி, இதுலேயும் ஒரு ஸ்டேட் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இதில் இன்சர்ட் பண்ண ஆர்டிக்கிளை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஆர்டிக்கிள் 371 ஹெச். இதில் எந்த ஸ்டேட்டுக்கு ப்ரிவிலேஜ் அப்படின்னா, ஸ்டேட்டு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரோவிஷன் எந்த ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு தான் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 52nd அமெண்ட்மெண்ட் 1987, 55th அமெண்ட்மெண்ட் 1987 அண்டர் ஆர்டிக்கல். எந்த ஆர்டிக்கல் கீழே அருணாச்சல் பிரதேஷ்க்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 371 ஹச் படி அருணாச்சல் பிரதேஷ்க்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 56th அமெண்ட்மெண்ட்டு. இது வந்த வருஷம் வந்து 1987. இதுலேயும் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் இன்சர்ட் பண்ண ஆர்டிக்கிள் வந்து இன்சர்ட் பண்ணிச்சு. எந்த ஆர்டிக்கிளில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுவும் 371 ஐ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தா கோவாக்கு. ஸோ கோவா ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து எது மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, 56th அமெண்ட்மெண்ட் 1987 அண்டர் ஆர்டிக்கல் சரத்து 371 ஐயில் வந்து கோவா மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த அமெண்ட்மெண்ட்டும் இந்த ஆர்டிக்கலும் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது 61st அமெண்ட்மெண்ட்டு. இது வந்து 2 வருஷம் இதில் வரும். 1988 to 89 வரைக்குமே இந்த அமெண்ட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இந்த 2 இயருமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஓட்டிங் ஏஜை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓட்டிங் ஏஜை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், இப்போ 18 வயசு தான் ஓட்டிங் ஏஜ். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 21 இருந்தது. அதை வந்து 18 கொண்டு வந்தது இந்த சட்ட திருத்தம் தான். அதாவது 61வது சட்ட திருத்தம் 1988 to 89. இதில் வந்து ஓட்டளிக்கிற உரிமை வந்து 21 வயசுலேருந்து 18 வயசாக குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை அதை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஓட்டிங் பற்றி பேசியிருக்கனால இது ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 64th அமெண்ட்மெண்ட்டு. 64th அமெண்ட்மெண்ட்டு 1990 வந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆர்டிக்கல் 356 கீழே பிரசிடெண்ட் ரூலை 3 வருஷத்துக்கு அமெண்ட் பண்ணலாம். அப்புறம் 6 மாதம், பஞ்சாபில் மட்டும் 6 மாதம். அதாவது பிரசிடெண்ட் ரூலு அப் டு 3 years வரைக்கும் வைக்கலாம். அதாவது 64th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1990 சரத்து 356 வந்து இணைக்கப்பட்டிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் பிரசிடெண்ட் ரூல் போடுறாங்க அப்படின்னா, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியில் போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லேட்டராக இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. பட் இதை வந்து ரெப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதை வந்து தவிர்த்திருப்பாங்க. இன்னொரு சட்ட திருத்தம் போட்டு இதை வந்து நீக்கியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னால் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இது அப்ளிகபிள் இல்லை அந்த 3 years. அது என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா 6 months ஃபார் பஞ்சாப்க்கு மட்டும் 6 மாதம் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் சொல்லியிருப்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 64th அமெண்ட்மெண்ட்டு வருஷம் அப்படின்னு பார்த்தா 1990. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரியே தான் 64வது அமெண்ட்மெண்ட் 1990 356 சரத்துக்கு கீழே பிரசிடெண்ட் ரூல் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் லேட்டராக இதுக்கு பின்னால் வரக்கூடிய சில சட்டத்திட்டத்தில் இதை ரிமூவ் பண்ணி 2 வருஷம் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை நான் பின்னால் அமெண்ட்மெண்ட் சொல்லும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 65வது அமெண்ட்மெண்ட்டு 65th அமெண்ட்மெண்ட்டு. இதுவுமே 1990 தான் வந்திருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC ST
கமிஷன் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் எஸ்டி பீப்புள்ஸ்க்கும் தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு தொடுக்கப்பட்ட அமெண்ட்மெண்ட்டு இதுதான். நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ரொம்ப முக்கியம். சிறுபான்மையர் பற்றி பேசுனால இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். மைனாரிட்டிஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஜென்ரலாக எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸை வந்து நம்ம மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சிறுபான்மையர் பற்றி பேசியிருக்கனால இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. 65வது அமெண்ட்மெண்ட் 1960 படி தேசிய ஆணையம் எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு தொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 68th அமெண்ட்மெண்ட்டு. 68வது அமெண்ட்மெண்ட் வந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1991 வந்திருக்கோம். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சரத்து 355க்கு கீழே பெர்மிட் அமெண்ட் டு பெர்மிட் பிரசிடென்ட் ரூல் அப் டு 5 years. பிரசிடென்ட் ரூல் வந்து பஞ்சாபில் 5 வருஷம் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் ரூலு அப் டு 5 years எங்கே எல்லா இடத்துலையுமே கிடையாது, பஞ்சாபில் மட்டும். பஞ்சாப் முன்னே வந்து 6 மாதம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆனால் இதில் வந்து பஞ்சாப் 6 மாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து 5 வருஷம் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் படி சொல்லியிருப்பாங்க. 68வது அமெண்ட்மெண்ட் 1991 படி ஆர்டிக்கல் 356 கீழே பிரசிடென்ட் ரூல் வந்து 5 வருஷம் போட்டுக்கலாம் பஞ்சாப் ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சாரி, நான் ஒரு இதை மாற்றி சொல்லிட்டேன். ஒன்ஸ் அகைன் 64th அமெண்ட்மெண்ட் 1990 படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, சாரி கைஸ். 64th அமெண்ட்மெண்ட் 1990 படி 356 ஆர்டிக்கிள் போட்டு பிரசிடென்ட் ரூலை 3 வருஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்க்கு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6 மாதம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து மற்ற ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 64th அமெண்ட்மெண்ட் 1990 படி 356 ஆர்டிக்கிள் கீழே பிரசிடென்ட் ரூலை 3 வருஷம் போட்டுக்கலாம், 3 வருஷம் வரைக்கும் போட்டுக்கலாம், அப்புறம் 6 மாதம் கூட போட்டுக்கலாம். எங்கே அப்படின்னா பஞ்சாபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த 3 வருஷத்துக்கு வந்து மற்ற ஸ்டேட்ஸு சொல்லியிருப்பேன், மற்ற ஸ்டேட்ஸ் கிடையாது, பஞ்சாப்க்கு தான் இதுவும். 3 வருஷம் அல்லது மற்றும் 6 மாதம் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 64வது அமெண்ட்மெண்ட் 1990 படி. அதர் ஸ்டேட்ஸ் கிடையாது. அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங், பஞ்சாபில் மட்டும்தான் இது வந்து சொல்லியிருப்பாங்க. மற்ற ஸ்டேட்ஸ் பற்றி இங்கே சொல்ல கிடையாது. 64th அமெண்ட்மெண்ட் 1990 மற்ற ஸ்டேட்ஸ் சொல்ல கிடையாது. எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து பஞ்சாபை மட்டும் சொல்லியிருக்கோம். பஞ்சாபில் வந்து 3 வருஷம் போட்டுக்கலாம், அப்புறம் 3 வருஷம் மற்றும் 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கே அந்த 3 வருஷம் 6 மாதத்தை தான் வந்து இங்கே வந்து ஆல்டர் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 356 ஆர்டிக்கிள் கீழே பிரசிடென்ட் ரூலை 5 வருஷம் பஞ்சாபில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 68th அமெண்ட்மெண்ட் படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 69th அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இதுவும் அதே மாதிரி 2 வருஷம் போயிருக்கோம். 1990 போட்டு 91 வரைக்கும் போயிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியாக இருக்கு இல்லையா டெல்லி, அதை வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக ஆக்குது இந்த அமெண்ட்மெண்ட் தான். 69வது அமெண்ட்மெண்ட்டு 1990 to 1991 படி யூனியன் பிரதேசமாக இருந்த டெல்லியை தேசிய நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியல, என்சிடி அப்படின்றதுக்கு கம்ப்ளீட்டாக தமிழில் தெரியல, இங்கிலீஷில் சொல்லிடுறேன். என்சிடி அப்படின்றது நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூனியன் பிரதேசமாக இருந்த டெல்லியை நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக? 69வது அமெண்ட்மெண்ட் 1991 to 1992 படி மாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே அமெண்ட்மெண்ட்டு 69வது அமெண்ட்மெண்ட்டு 1919 நீங்கள் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் அதுக்கு முன்னால் இருந்திருக்காது. எஸ்எல்ஏ ஃபார் என்சிடி நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லிக்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் அதுக்கு முன்னால் வரைக்கும் இருக்காது. டெல்லி அப்போ வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணாங்களோ, யூனியன் டெரிட்டரியிலேருந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அதிலேருந்து மாநில சட்டமன்றம், யூனியன் டெரிட்டரி, அதுக்கு வந்து சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 69th அமெண்ட்மெண்ட் 1990 மூலமாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் அடுத்த அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுவும் டெல்லி பற்றி தான் பேசும். 70th அமெண்ட்மெண்ட்டு 1992. 70th அமெண்ட்மெண்ட்டு 1992 இதுவும் டெல்லி பற்றி தான் பேசும். எம்எல்ஏ இன் டெல்லி, அதாவது எம்எல்ஏ இன் எங்கே அப்படின்னா டெல்லியில் இருக்க எம்எல்ஏஸ் இன் டெல்லி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது மாநில சட்டமன்றத்தில் இருக்க பீப்புள்ஸை வந்து நம்ம எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓட் இன் பிரசிடென்ட் எலெக்ஷன், அதாவது குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 70th அமெண்ட்மெண்ட் 1992 எம்எல்ஏ டெல்லியில் இருக்காங்க இல்லையா எம்எல்ஏஸு, அவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலுகைகளை இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் சொல்லியிருப்பாங்க. 17th அமெண்ட்மெண்ட் 1992 டெல்லியில் இருக்க மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம், அவங்க வந்து குடியரசுத் தலைவரோட தேர்தலில் ஓட்டளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சலுகையை இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரிக்கும் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 70th அமெண்ட்மெண்ட் 70th அமெண்ட்மெண்ட் 1992 பாண்டிச்சேரிக்கும், அதாவது எம்எல்ஏ ஆஃப் பாண்டிச்சேரி எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து ஓட் இன் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த ப்ரிவிலேஜ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 70th அமெண்ட்மெண்ட் 1992 படி பாண்டிச்சேரியில் இருக்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் வந்து ஓட்டளிக்க முடியும், ஓட்டளிக்கிற பவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 70th அமெண்ட்மெண்ட் 1992 படி தான் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க அமெண்ட்மெண்ட்டும் இதுக்கு முன்னால் 2 வீடியோவில் கொடுத்துருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிறைய பேருக்கு அமெண்ட்மெண்ட் வந்து எல்லாமே வந்து வரிசையாக ஆர்டர் படி வந்து இருக்காது, தெரியாது, அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க, அங்கங்கே வரதை வச்சு படிச்சிருப்பீங்க. பட் நான் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் இயர் வைஸில் அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போன பார்ட் வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு முந்தின பார்ட் வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுறது மூலமாக ஃபர்தராக நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். With this, in this video, thank you guys. We'll meet you on next video.